ஹாய். இப்போ எஸ்.ஜே. சூர்யா இயக்கத்துல 2000 ரிலீஸ் ஆன குஷி படத்தை பத்தி நம்ம பேச போறோம். எல்லாமே அர்த்தமுள்ளதா இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் அந்த உயிர்களுக்குள்ள அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் இடையோடி இருப்பது தான். இந்த படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா விஜய், ஹீரோயின் ஜோதிகா. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷம் கழிச்சு இந்த படத்தை ரீரிலீஸ் பண்றாங்க. சரி, இந்த படத்தோட கதையை வந்து ஒன்லைன்ல சொல்லிடலாம். ஒரு அதாவது படத்தோட ஆரம்பத்துல ஹீரோ ஹீரோயினை வந்து குழந்தைய காட்டுறாங்க. இந்த ரெண்டு குழந்தைங்க வாழ்க்கையில எப்படி இணைய போகுது அப்படிங்கிறத ஒரு படமா எடுத்திருப்பாரு டைரக்டர் எஸ்.ஜே. சூர்யா. Passport okay, visa okay, all okay. Next week Canada. I'm going. Nobody can stop me. I'm going. சரி, இந்த படத்தோட திரைக்கதையை வந்து எப்படி சூப்பரா வடிவமைச்சாரு அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். அதாவது ஹீரோ வந்து கொல்கத்தால பிறக்கிறாரு. அவருக்கு சிவான் பேர் வைக்கிறாங்க. ஹீரோயின் வந்து தமிழ்நாட்டுல குற்றாலம் பக்கத்துல பைம்பொல் கிராமம்னு ஒரு கிராமம் இருக்கு, அங்க பிறக்கிறாங்க. அந்த ஹீரோயினுக்கு வந்து ஜென்னி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதாவது ஹீரோவுக்கு அப்பா நிழல் ரவி, ஹீரோயினுக்கு அப்பா வந்து விஜயகுமார். ஆனா இவங்க ரெண்டு பேரும் வந்து அப்பா செல்லங்க. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து அப்பா செல்லங்க. சென்னை வர்றாங்க ரெண்டு குடும்பமும். ஒரு துணி கடையில வந்து துணி எடுக்கிறாங்க. அப்ப ரெண்டு குழந்தைங்க ஒன்னா மீட் பண்ணிக்குது. மீட் பண்ணிக்கிற சீனையும் வந்து சூப்பரா எடுத்திருப்பாரு டைரக்டர் எஸ்.ஜே. சூர்யா. அந்த காட்சியை திரும்ப பார்க்கலாம்னு தோணும். குழந்தைங்க ஒன்று பார்த்துக்கோ, சிரிச்சுக்கோ, கை கொடுத்துக்கோ. இந்த மாதிரி காட்சிகள் சூப்பரா எடுத்திருப்பாரு டைரக்டர் எஸ்.ஜே. சூர்யா. கல்கட்டா சிட்டில பிறந்திருக்கக்கூடிய இந்த சிவாவுக்கும் குற்றாலத்திற்கு பக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஜெனிஃபருக்கும் தான். அதுக்கப்புறம் பெங்களூர்ல ஸ்கவுட் கேம்ப் நடக்கும். ஸ்கூல் அதை கொஞ்சம் வளர்ந்துருவாங்க. ஸ்கவுட் கேம்ப் வந்து பெங்களூர்ல நடக்கும். ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் வந்து பெங்களூர் வர்றாங்க. ஆனா வந்து மீட் பண்ணிக்கிறது இல்லை. பக்கத்துல நிக்கிறாங்க, மீட் பண்ணிக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் சென்னை கிறிஸ்டின் காலேஜ்ல வந்து ஹீரோ ஹீரோயின் ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணி ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க, நட்பாயிக்கிறாங்க. அந்த நட்பு வந்து காதலா மாறுது. காதல் மாறினதுக்கு அப்புறம் மோதல், அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துல போய் முடியுது. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கு கூட அப்படிதான் இருக்கு. இதுதான் கதை. இந்த திரைக்கதையில வந்து எப்படின்னா, இப்போ ஆரம்பத்துல வந்து ஹீரோயினுக்கு வந்து மாப்பிள்ளை பார்ப்பாரு விஜயகுமார். மாப்பிள்ளை பிடிக்காதுன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் சரி, அந்த மாதிரி நான் படிக்கணும், காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து சைன் போட சொல்லுவாங்க. சைன் எல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுவாங்க ஹீரோயின். நீங்க என்ன லவ் பண்ணிருக்கீங்களா? மீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்ச சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டான். கல்யாண நாள்ல வந்து மாப்பிள்ளை ஓடி போயிடுவாரு. ஓடி போனதுக்கு அப்புறம் சரி, ஹீரோயின் வந்து கொஞ்சம் சோகமா இருப்பாங்க. இந்த மாதிரி உனக்கு இப்படி எல்லாம் ஆகிப்போச்சு அப்படின்னு. பேசாம நான் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ்ல வந்து ஜாயின் பண்றாங்க. ஹீரோ வந்து என்ன பண்றாரு, ஃபாரின்ல வந்து படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போற வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு சரி, இந்த மாதிரி ஃபாரின்லாம் ஒன்றும் போக வேண்டாம், நீ வந்து மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் ஜாயின் பண்ணிக்கோ, பிரின்சிபல் என்னோட ஃப்ரெண்டு தான், ஒரு சீட்டை வந்து உனக்கு பிரேக் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிறிஸ்டின் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடுறாரு. இனிமே உனக்கும் எனக்கும் ஒண்ணும் கிடையாது. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. எங்கன்னா ஒரு கோயில்ல.
ஏன்னா இந்த காட்சி டிவியில் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. மீட் பண்ணிக்கும் போது ஒருத்தர் பார்த்துப்பாங்க, பேரை அவங்க நேம் சொல்லிப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் காலேஜில் மீட் பண்ணிப்பாங்க, வெளி இடங்கள்ல எல்லாம் மீட் பண்ணிப்பாங்க. அந்த மீட்டிங் வந்து ஒரு கட்டத்தில் காதலா மாறிடும். ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன். அதாவது காதலா மாறுது அப்படின்னா ஒருத்தர் சொல்லிக்க மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. விஜயோட ஃப்ரெண்டு பாபு, ஜோதிகாவோட ஃப்ரெண்டு சாந்தி, இவங்க 2 பேர் லவ் பண்ணுவாங்க. லவ்வுக்கு இவங்க தூது போவாங்க. அப்படி தூது போய் என்ன ஆகும், சரி ஒருத்தர் விஜய் வந்து இவங்க ஹீரோயின் வந்து தப்பாவே நினைப்பாங்க. லெட்டர் கொடுக்கும்போது, லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லெட்டர் கொடுக்கும்போது விஜய் வந்து ஜோதியா லெட்டர் எழுதுன மாதிரி தப்பா நினைச்சு திட்டிடுவாங்க. அது உங்களுக்கு இல்லைங்க, வந்து என் ஃப்ரெண்டு பாபு உங்க ஃப்ரெண்டு சாந்திக்கு கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் 2வது டைம் லெட்டர் கொடுக்கும்போது இதே மாதிரி தான் கவர் பிரிஞ்சிருக்கும். லெட்டர் வந்து விஜயை தான் எழுதியிருப்பாரு. இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் ஜோதிகா வந்து விஜய் கண்டபடி திட்டுவாங்க. ஒரு ஆளு ஒண்ணு நான் பார்த்தேன், கண்ணை திறந்து பார்க்க சொல்லி கேட்டேன். விஜய் சொல்லுவாரு, இந்த மாதிரி கட்டவர்கள வந்து காயமாயிருக்கு, அதனால பாபு சொல்ல நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் சாரி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சாரி கேட்பாங்க, 2வது டைமும் சாரி கேட்பாங்க. ஏன்னா இந்த காட்சியை வந்து அவ்வளவு சுவாரஸ்யமா எடுத்திருப்பாரு டைரக்டர் ஜெயசூர்யா. அதுக்கப்புறம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு கட்டத்துல ஹீரோயின் இடுப்பை பார்த்தேங்கிற ஒரே காரணத்துக்காக பிரிஞ்சிருவாங்க. அதாவது 2 பேரும் வந்து வாக்குவாதம் பண்ணுவாங்க. ஹீரோயின் கேட்பாங்க, நீ வந்து இடுப்பை பார்த்தியா இல்லையா அப்படின்னு. ஹீரோ கேட்பாரு, நீ என்ன லவ் பண்ணியா இல்லையான்னு. அவங்களும் இல்லைம்பாங்க. ஹீரோவும் வந்து நான் இடுப்பை பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. அந்த இப்படி பிரிஞ்சவங்க எப்படி மீட் பண்ணிக்குவாங்கிறத நீங்க செகண்ட் ஹாஃப்ல பார்க்கலாம். சிவா, நீ என் இடுப்பை பார்த்த? வாட்? இடுப்பு மட்டும் இல்ல, ஃபுல்லா பாப்பேன். என்னடி பண்ணுவ? செகண்ட் ஹாஃப்ல வந்து பாபு சாந்தி இவங்களோட லவ்வுக்காக வந்து 2 பேர் வந்து பேசிக்குவாங்க. அதாவது ஒரு முகத்தை வச்சுட்டு பேசுவாங்க. 2 பேர் பிரிஞ்சுட்டாங்கல்ல, சண்டை போட்டாங்கல்ல. ஆனா அந்த காட்சி வந்து அவ்வளவு சூப்பர் எடுத்திருப்பாரு டைரக்டர் ஜெயசூர்யா. இந்த படத்துல காமெடி ட்ராக் வந்து விவேக் சார். அவரு அந்த காமெடி வந்து எழுதுனதே வந்து விவேக் சார் தான். ஏய் மேன், அங்கில மேன் இடுப்புல. ஓகே. நோ. இந்த படத்துல வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர், அதாவது ஸ்டூடெண்ட் பிளஸ் டான்ஸ் மாஸ்டரா இருப்பாரு. பாபு சாந்தி இவங்க 2 பேர்த்தோட லவ்வை சேர்த்து வைக்கிறதுக்கு ஹீரோயின் 2 பேர் வந்து அவ்வளவு ரிஸ்க் எடுப்பாங்க. ரிஸ்க் எடுத்து ஒரு வழியா வந்து அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் வந்து ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாபு சொல்லுவாரு. பாபு சொல்லுவாரு. சொன்னதுக்கு அப்புறம் 2 பேரும் யோசிப்பாங்க, கொஞ்சம் ஃபீல் பண்ணிப்பாங்க. அதாவது சண்டை போட்டதுக்கு அப்புறம் வந்து இவங்க 2 பேரும் வந்து ஃபீல் பண்ணிக்குவாங்க, இவங்க கிட்ட நான் சண்டை போட்டுனேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க ஹீரோயின். அதுக்கப்புறம் கடைசியில வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து லெட்டர் கொடுத்துட்டு போவாங்க, இங்க வந்து சிவான்னு யாராவது வந்தாங்கன்னா கொடுத்துருங்க அப்படின்னு. சிவா வந்து ஜென்னின்னு யாராவது வந்தாங்கன்னா நீங்க அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி லெட்டரு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த காட்சியும் வந்து அவ்வளவு சூப்பரா எடுத்திருப்பாரு. ஜெனி, கொஞ்சம் பேசணும். எதை பத்தி? அப்புறம் கிளைமேக்ஸ் சீன் வந்து ஒரு திருப்புமுனையான கிளைமேக்ஸ் சீன். அதாவது ஹீரோயின் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குறாங்க. இறங்கும் போது அப்பவே வந்து மேரேஜ் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம்
அவர் பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளை வந்து விஜய். விஜய் தான் வந்து இந்த மாதிரி இவருதான் மாப்பிள்ளை, நீ எழுதின லெட்ரு, மாப்பிள்ளைக்கு நீ எழுதின லெட்ரு என் கையில் இருக்கு. மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வந்து ஃப்ளைட் பிடிச்சி வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் இணையிறாங்க. இதோட வந்து படம் முடியுது. தேங்க்ஸ். முன்ன பின்ன தெரியாதவங்க ட்ராப் பண்ணா தேங்க்ஸ் சொல்றது என்னோட பழக்கம். அதாவது விஜயகுமார் அப்பா செல்லம் ஜோதிகாவுக்கு வந்து, ஜோதிகான்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அப்பா செல்லம் ஆரம்பத்துல கண்டிப்பாரு, கடைசியில வந்து சமாதானம் வைக்குவாரு. ஏன்னா அவருடைய கேரக்டரும் வந்து சூப்பரா கிரியேட் பண்ணியிருப்பாரு டைரக்டர் எச். சூர்யா. பாத்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஆகும் இவரால. விஜய் வந்து நான் அந்த கிறிஸ்டின் காலேஜ் தான் போறேன், ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு போவாரு. கார்ல கூட்டிட்டு போற அந்த சீன் வந்து கூட நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருப்பாரு. அப்புறம் ஜோதிகா வந்து மீட் பண்ற சீன், ஜோதிகா பேசுவாங்க. பேசிட்டு சரி போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கிறேன், நீங்க ஏதோ சொல்லுங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. சொன்னதுக்கு அப்புறம் ஜோதிகா வந்து கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பாருங்க அப்படிம்பாங்க. அப்படி சொன்னோன்னே விஜயகுமாருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும். தம்பி நீங்க வந்து வழியில வந்து ஆட்டோ பிரச்சனை தீர்த்து வச்சீங்க, இப்ப என் பொண்ணோட கல்யாண விஷயத்தையும் நீங்க தீர்த்து வச்சிட்டீங்க, உங்களுக்கு எனக்கு ரொம்ப நல்ல ராசி அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகா பத்தி இந்த மாதிரி தப்பா சொல்லியிருப்பாரு. அப்புறம் வந்து ஜோதிகா கிட்டே அவர் அப்பா வந்து பகக்கிட்டே வந்து இந்த மாதிரி ஈகோ பிடிச்ச கழுத, அந்த பொண்ணை வந்து கொஞ்சம் கண்டிச்சு வை, நான் சொன்னேன்னு சொல்லி வை, தம்பி தங்கமான பிள்ளை அப்படின்னு சொல்லுவாரு. அந்த காட்சியும் வந்து சுவாரஸ்யமா எடுத்திருப்பாரு. இப்போ அந்த படத்துல சரி வெறுமனே லவ் ஸ்டோரியா இருந்தா எப்படி இருக்கும், ஒரு கவர்ச்சி வேணும்னு சொல்லி மும்தாஜ இறக்கியிருக்காங்க. அப்போ உள்ள பாத்தீங்கன்னா மும்தாஜ் வந்து படத்தோட ஹீரோயினா நடிச்சதை விட கவர்ச்சியா நடிச்சதுதான் வந்து நடிச்ச படங்கள் தான் அதிகம். அதாவது செகண்ட் ஹீரோயின் இல்ல ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரி படத்துக்கு தான் வந்து இவங்களை பயன்படுத்துறாங்க. சிவா இது யாரு ஃப்ரெண்டா? விஜய் நடிச்ச டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணுக்குள் நிலவு படம் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்கப்புறம் குஷி திரைப்படம் வந்துச்சு. குஷி திரைப்படத்து மூலியமா வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் பிரியமானவளை படம் நடிச்சாரு, அந்த படமும் நல்ல ஹிட்டு. அப்பெல்லாம் வந்து பெரிய ஆக்ஷன் ஹீரோவெல்லாம் கிடையாது, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா நடிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு பிளே பாயா நடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸுகளோட ஊர் சுத்துற மாதிரி, அந்த மாதிரியான கேரக்டர் தான் வந்து நடிச்சாரு. ஹீரோயின் ஜோதிகா வந்து எச். சூர்யா எடுத்த முதல் படத்திலேயே வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க. அதாவது எச். சூர்யா எடுத்த முதல் படமே வந்து வாலி, அதுல ஒரு சீன் மட்டும் பண்ணியிருப்பாங்க சோனா அப்படிங்கிற அந்த, ஏன்னா அந்த கேரக்டரை வந்து யாருக்கும் மறக்க மாட்டாங்க. சரி அவர் எடுத்த 2வது படத்துல ஹீரோயினா நடிக்க வச்சிடலாம்னு சொல்லிட்டு குஷி படத்துல ஹீரோயினா நடிக்க வச்சாங்க. இந்த படம் வந்து படத்துல வந்து மியூசிக் வந்து தேவா உடைய பிஜிஎம் சூப்பரா இருக்கும். பாடல்கள் அனைத்துமே பக்கா ஹிட், பட்டி தொட்டியெல்லாம் ஒடிச்சது. இந்த படம் வந்த புதுசுல டிடிஎஸ் பண்ணாம ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிஜிஎம் எல்லாம் நல்லா இருக்கு, சாங் சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் சூப்பரா இருக்குல்ல, சரி இந்த படத்தை டிடிஎஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு திரும்ப 2வது வாட்டி இந்த படத்தை வந்து டிடிஎஸ்ல ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை வந்து 25 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்றாங்க. ஒரு 80 கிட்ஸ் 90 கிட்ஸ் எல்லாம் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப விரும்பி பார்த்தாங்க 2000ல. இப்போ 2025லயும் விரும்பி பார்க்குறாங்க. படத்துக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு, படமும் நல்லா ஓடிட்டு இருக்கு. இந்த படத்தை 4K டால்பி அட்மாஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாம பாருங்க.